கட்சி முக்கிய பொறுப்பாளர்கள் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு வேட்பாளர்கிட்டையும் பணம் டீல் பேசுறாங்க. அந்த டீல் பேசுதான் நமது தலைவர் விஜய் அவர்கள் பணத்தை கொடுத்துதான் வேட்பாளரை கூப்பிடணும்னு அவசியம் இருக்கா? பணம் கொடுத்து ஒரு நபருக்கு 5 கோடி ரூபாய் பணம் கேட்கறாங்க. அந்த பணத்தை கொடுத்துதான் வேட்பாளர் நிக்கணும்பா. பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அவருக்கு சீட்டு கொடுத்தாங்க. இந்த டிவிக்கு கட்சி கொண்டாடுறாங்க. அப்படியே கட்சி எங்களுக்கு எதுக்கு இது? நேத்து அந்த ராம் ஜெரமோட்ல அங்க ஆனந்தான என்னப்பா செலவு பண்ணியாப்பான்னு கேட்டாரு. நானும் என்ன சொன்னேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பாத்துக்கிறேங்க, எனக்கு கொடுங்கன்னா. அவர் என்ன சொன்னாரு, சரி பாத்துக்கலாம்பா, உனக்கு ஏன்பா வருத்தப்படுற, நான் இனி யாரு என்னன்னு விசாரிச்சேன், யாரு என்னன்னு விசாரிச்சா உடனே நான் பரிசுமான தரேன், நீ கவலைப்படாத. இப்ப எனக்கு வருத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நேற்று முடிக்கும் ஏற்கனவே ஒரு வேட்பாளராக இருந்தாக்கா நீங்க அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கலாங்க. அவர் எந்த வேட்பாளர் நின்னுக்கிறாரு? யாராவது ஒரு வாட்டி நின்னுக்கிறாரா? இப்ப சாய் சரண் நிக்கிறாருனாக்கா வேற, இன்னைக்கு நேரியமா நிக்கிறாருன்னா வேற, புரிஞ்சுங்களா? அவர் இது முடிக்க எந்த வேட்பாளர் நிக்கிறாரு? என்ன மாதிரி அவரும் புதுசா தான் வந்துக்கிறாரு. அவர் எப்படி நீங்க ஜட்ஜ் பண்ணீங்க? காசு இல்லாமல அவர்கிட்ட பார் இருக்குது, ஸ்கூல் இருக்குது, அடுத்து மக்கள் சப்போர்ட் இருக்கான்னு பாத்தீங்களா? மக்கள் சப்போர்ட் இருக்கா? மக்கள் சப்போர்ட் இருக்கான்னு பாருங்க. ஆனா ஜெயலலிதா சீட் விஜய் கொண்டாரா? பிஜேபி சார்பா ஹாட் பாக்ஸ் கொடுத்தாரு. பிஜேபி தான் கொடுத்தாரு. பிஜேபி இல்ல வர பிஜேபி போஸ்ட் சொன்னாரு. இல்ல குறுங்கான அதாவது 30-40 வருஷமா அவருக்கு சம்பாரிச்ச பணம் கோடிக்கணக்குல. எங்கள்கிட்ட அதெல்லாம் கிடையாதுங்க. நம்பி வந்தங்க, இன்னைக்கு தாலி எடுத்துட்டாங்க, பச்சையா தாலி எடுத்துட்டாங்க. அதுக்கு எனக்கு சீட்டு எனக்கு இதுக்கப்புறம் கொடுத்தா கூட வேணாங்க. அதாவது பதில் சொல்லுவாங்க. இப்ப அதுக்கு தானே இவங்க வந்துக்கிறாங்க. இவங்க நம்பி எதுக்கு பேசுறாங்க? விஜய் பாப்பா பேசுறாங்க. ஊடகத்துறை மூலியமா ஒரு சின்ன விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். என் படைய வச்சு நான் நாளைக்கு சுயேட்சா வேட்புமனு தாக்கல் பண்ண போறேன். மக்கள் எனக்கு ஆதரவு கொடுப்பான்னு நம்புறேன். அது இல்லாம ₹1 1 காசு கொடுக்க மன அழுத்தம் நான் அனுமதிக்க மாட்டேன். பணம் இருக்குது, பணம் இருக்கு சொல்லியா ஒரே கஷ்டப்படுத்துறீங்க. ₹1 இல்லாத மக்கள் மக்கள் சொல்லிருக்காங்க. அப்படி இருக்கும்போது விஜய் அந்த மாதிரி தாக்கல் பண்றீங்க. நீங்க விஜய் வச்சு நீங்க கோடிக்கணக்கான விஜய் கேட்டாரா? எனக்கு இத்தனை கோடி வேணும் சொல்லி அவர் கேட்டாரா? நீங்க அவர் பேர் சொல்லிட்டு நீங்க சாப்பிடுங்க. நீங்க எப்படி சாப்பிடணும் கேக்குறாங்க. ஐயா உங்க முன்னாடி அவங்கள்ட்ட இதை நம்ம ஒப்படைச்சிடுறோம். ஐயா ஒரு கிலோ மரியாதையோட வைக்கிறோம். இப்ப வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு விஜய் கட்சி அவரை நம்ம ஒழிக்கணும். எல்லா உயிருக்கும் சொல்லிக்கிறாங்க. அதை இவங்க கடைபிடிக்கிறாங்களா? பெருமான மனவல் தொகுதியில் நான் சாமியாத அண்ணா அவர் வாக்கு கொடுத்ததுனால இந்த கட்சியில நம்பி சேர்ந்தேன். எனக்கு கொடுத்த வாக்குனாங்க சீட்டு நான் தரேன் அப்படி சொன்னதுனால தான் இந்த கட்சிக்கு நான் வந்தேன். நான் அவர்கிட்ட தெளிவாக சொன்னேன். நான் எல்ஜே கட்சிக்கு போனேன், அங்கே எனக்கு சீட்டு இல்லைன்னு தெரிஞ்சுது. ஸோ அதனால தான் வரேன், என்னை ஏமாத்திராதீங்கன்னு சொல்லியே வந்தேன். புரியுதுங்களா? நீ வா, நான் சீட்டு தரேன்னு சொன்னாங்க. நான் இறங்கி பனையூர் கூட்டின்னு போனாங்க, என்னை சேர்த்தாங்க. கொள்கை கோட்பாடுலாங்குது யார் முன்கூட்டியே வராங்களோ அவங்களுக்கு தான் அந்த சீட்டு தருவோம், நாங்கள் காசு பணம்லாம் வாங்க மாட்டோம்னு சொன்னாங்க. வந்தேன், சேர்ந்தேன், எல்லா பந்தி செலவு பண்ண, நோட்டீஸ் அடிச்சேன், பேனர் கொடுத்தேன், எல்லாருக்கும் துண்டா போட்டேன், தொகுதியில் எல்லாத்தையும் செலவு பண்ண ரெடி பண்ணேன். மீட்டிங் போட்டோம், எவ்வளோ பண்ணோம். ஒரு மீட்டிங்க்கும் நான் நல்லா சொல்ல என்கிட்ட ஆதாரம் இருக்குது. மீட்டிங்கில் முருகனு தான் சீட்டு மனவல் தொகுதியில் அப்படின்னு சாமிநாதன் சார் சொன்னது
இன்னும் ரெக்கார்ட் வேட்பாளர் ஒரு ஆள் பேசுறாரு. அப்படி சொன்னாரு அவரு. ரெண்டாவது அங்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண உங்களுக்கு தெரியும். அதுலயும் வந்து இப்பவே நான் சொல்றேன் 30 தொகுதியில் நாங்க அறிவிப்போம். எந்த கட்சிக்காவது அறிவிக்க தகுதிக்குதா இந்த மணல் தொகுதியில முருகனும் அந்த மாதிரி சொல்லிட்டு சில பேர் சொன்னாரு. இந்த மாதிரி என் மக்களுக்கு எல்லாத்தையும் வந்து வேட்பாளர்னு அறிவிப்பு கொடுத்துட்டு இந்த ராமுன்றவர் வந்து இப்ப வந்து மணல் தொகுதியில் வந்து பிஜேபி இருக்கிறாரு. இது முடிக்கும் குறிப்புன்னு கூட சேரல. நான் இங்க யோசிச்சுக்கிறேன் ஊரே வந்து முருகன் தான் வேட்பாளர். நீங்க வேணா விசாரிச்சு பாருங்க. முருகன் தான் வேட்பாளர்னு எல்லாமே நம்பி இருக்கிற நேரத்துல இப்ப பொட்டியை வாங்கினேன் இப்ப வந்து உள்ள எல்லாமே உள்ளதாங்கிறாங்க. யாரு நம்ம ஆனந்த் அண்ணா, விஷாந்த் அண்ணா, சாமிநாதன் அண்ணா. நான் இன்னொன்னு மெயினா ஒரு விஷயம் சொல்றேங்க. ஒரு என்ன ஆழ்ந்து சொல்றேன். இவங்க இந்தாக்கா தளபதி விஜய் ஓசிடுவாங்க. அது அந்த மாற்று கருத்து கிடையாதுங்க. இவங்க மாறினா மட்டும்தாங்க கட்சி வளருங்க. தளபதி வந்து ரொம்ப நல்லவருங்க. அவர் வந்து எந்த குறையும் சொல்ல மாட்டேங்க. இங்க என்ன நடக்குது அவங்களுக்கு தெரியுதான்னு தெரியலங்க. இவங்க பண்றதான் முடிவு நினைச்சுக்கிறாங்க. இவங்க கொடுத்த ரிப்போர்ட்ன்றாங்க. இப்ப வந்து சொல்றாங்க தளபதி வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் 30 தொகுதியிலே நாங்க தனித்து போட்டு சொல்லிட்டாங்களா இல்லையா? பத்திரிக்காரரை நீங்க சொல்லுங்க, சொல்லிட்டாங்களா இல்லையா? இப்ப வந்து என் நாய் கட்டுறதுக்கு 5 தொகுதி வந்து கூட்டணிக்கு பேசிட்டாங்க. இவங்க எப்படி கூட்டணி பேசுவாங்க? தளபதி இல்லாம எந்த அறிவிப்பு இல்லாம தளபதி 30 சீட்டு தனித்து போட்டு பாண்டிச்சேரி புதுவையில் சொல்லிட்டு உங்களை எல்லாம் தெரியல. இப்ப வந்து இவங்க என்ன வந்து காது குத்துறதுக்கு சொல்றாங்க. அவங்க வந்து கூட்டணிக்கு 5 சீட்டு கேட்டுக்கிறாங்க, நான் கொடுக்க போறேன் அப்படின்னு நாய் கட்டுறாங்க. என்னன்னாக்கா நேத்து கூட்டி என்கிட்ட பேசுறாங்க. ஏற்கனவே சொன்னாங்க தளபதி முகம் இருந்தா போதும், உனக்கு தான் சீட்டு, நீ ஜெயிச்சிடுவ, நீ மனு வேலையை பாருன்னாங்க. இப்ப கூட நேத்து நைட்டு பேசுறாங்க அவர் 2000 கொடுப்பாருப்பா, நீ கொடுப்பியா? யார வச்சுக்கின? ராம வச்சு நேருக்கு நேர் கேட்கறாங்க. ராமுன்ற வேட்பாளர் நேருக்கு நேர் வச்சுங்க பஞ்சாயத்து பேசுறாங்க மேல. இதெல்லாம் நியாயமா? இதான் கொள்கையா? இதான் இதுவரை 2000 பேருக்கு செயல் வீரர் கூட்டம் எந்த ஒரு டிவி கட்சிக்காரரும் யாரும் போட்டது கிடையாது. அவர் அண்ணன் மணவெளி தொகுதி வெற்றி வேட்பாளர் அண்ணன் தங்கப்பள்ளம் முருகன் அவர்கள் 2000 பேரை கூட்டி செயல் வீரர் கூட்டம் போட்டாரு. அந்த செயல் வீரர் கூட்டத்துல புதுச்சேரியில் இருக்கிற முக்கிய பொறுப்பாளர்களும் வந்து அந்த மேடையில 2000 பேர் மத்தியிலேயே முருகன் தான் மணவெளியோடைய வெற்றி வேட்பாளர்னு பகிரமா அறிவிச்சாங்க. இன்னைக்கு ராமன்ற கூட்டம் வந்துக்கின நமது புஷி ஆனந்தம், சாமிநாதனும் பொதுவன் சொல்லிட்டு கட்சி முக்கிய பொறுப்பாளர்கள் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு வேட்பாளர்கிட்டையும் பணம் வந்து டீல் பேசுறாங்க. அந்த டீல் பேசுதான் நமது தலைவர் விஜய் அவர்கள் வந்து பணத்தை கொடுத்துதான் வேட்பாளரை கூப்பிடணும்னு அவசியம் இருக்கா? பணம் கொடுத்து ஒரு நபர்கிட்ட 5 கோடி ரூபாய் பணம் கேட்கறாங்க. அந்த பணத்தை கொடுத்துதான் வேட்பாளர் நிக்கணும்பா. ஒரு எம்எல்ஏ நிக்கிறவரு பணம் வேட்பாளர் நிக்கிறாரு.